ஸ்ரீ ரேவா காண்டம் 164ஆம் பகுதி சாம்வர ஈஸ்வர தீர்த்தம் என்றழைக்கப்படும் சாம்வரேஸ்வர தீர்த்தத்தின் மகிமை. ஸ்ரீ மார்க்கண்டேய முனிவர் கூறினார், அதன் பின்னர் ஒருவர் சிறந்த சாம்வர தீர்த்தத்திற்கு செல்ல வேண்டும். அங்கு பானு சூரிய கடவுள் இருக்கிறார். மேலும் அவர் சுரர்கள் மற்றும் அசுரர்களால் வணங்கப்படுகிறார். முடமானவர்கள், மூக்கும் நகங்களும் குறைபாடு உள்ளவர்கள், அரிப்பு, சிரங்கு போன்றவற்றால் அவயவங்கள் பிளவுபட்டவர்கள், காயங்களில் ஈக்களும் புழுக்களும் மொய்த்தவர்கள், தாய் தந்தையரை இழந்தவர்கள், சகோதரர்களாலும் மனைவிகளாலும் கைவிடப்பட்டவர்கள், அவயவ குறைபாடுள்ள உதவியற்ற உயிரினங்கள், பிரபஞ்சத்தின் தோற்றுவாயான சம்போரணனின் அதிபதியான இந்த தெய்வம் மிகவும் உதவியாக இருப்பதை காண்கிறார்கள். நர்மதை நதிக்கரையில் வீற்றிருக்கும் இந்த தெய்வம் உலகங்களின் துன்பங்களை அளிப்பவராகவும் வலிகளை தணிப்பவராகவும் இருக்கிறார். அங்குள்ள தீர்த்தத்தில் 1 மாதம் தவறாமல் நீராடி பாஸ்கர பெருமானை இடைவிடாமல் வழிபடுபவருக்கு கிடைக்கும் புண்ணிய பலனை செவிமடுப்பீராக. குந்தியின் மைந்தனே, வடக்கு, கிழக்கு, மேற்கு மற்றும் தெற்கு ஆகிய 4 கடல்களிலும் புனித நீராடுவதால் கிடைக்கும் பலன் இந்த தீர்த்தத்தில் புனித நீராடுவதால் கிடைக்கிறது. சம்போரனில் நீராடுவதால் மட்டுமே குழந்தை பருவம், இளமை பருவம் மற்றும் முதுமை பருவத்தில் பெற்ற பாவங்கள் அனைத்தும் அழிக்கப்படுகின்றன. 7ஆம் திதியில் விரதம் இருந்து இரவில் விழித்திருப்பதால் கிடைக்கும் பலனை சந்தேகமின்றி பெறலாம். மேன்மை மிகு அரசனே, அந்த தீர்த்தத்தில் நீராடுவதால் சிவப்பு சந்தன கலவையினால் அர்க்கியம் செய்யும் பலனை பெறலாம். நர்மதை நதியின் நீர் அழகானது மற்றும் எல்லா பாவங்களையும் அழிக்கும் சக்தி கொண்டது. குறிப்பாக உன்னத ஆன்மா கொண்ட சம்போர தெய்வம் நோக்கும் பகுதியின் பாவங்களை தேவர்களின் மேன்மை மிகு கடவுளான சம்போரனில் நீராடி அதனை தரிசிப்பவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் மகான்கள். அவர்களின் வாழ்க்கை ஒரு லட்சிய வாழ்க்கையாகும். 7 பிறவிகளுக்கும் சம்போரனை சரணடைவதன் மூலம் நோய்கள், வறுமை மற்றும் அன்புக்குரியவர்களிடமிருந்து பிரிதல் ஆகியவற்றை நிரந்தரமாக தவிர்க்கலாம். ஒரு பக்தன் அனைத்து உயிரினங்களும் அழியும் வரை சூரிய லோகத்தில் தங்கியிருப்பான். 164ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.